தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் துரை நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வெப்பத்தின் தாக்கம் தொடர்ச்சியாகவே அதிகரித்துட்டு வருது. இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி சார் இருக்கும்? வெப்பத்தின் தாக்கம் ஆக்சுவலி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றும் ஒரு வாரத்தில் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய கணிப்புப்படி வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதியினுடைய ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து வெப்பத்தின் தாக்கம் குறையும். ஏனால் நாங்கள் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜூன் 3ஆம் தேதி வந்து எதிர்பார்க்கும். 3ஆம் தேதி அப்புறம் வந்து மான்சூன் ஆன்செட் ஆச்சுன்னா ஸோ இந்த வடமேற்கு தென்மேற்கு பருவமழையினுடைய ரெயின்ஃபால் மேலும் அதனுடைய இது கிளவுடினஸ் அந்த மேகங்கள் வருதுனால வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து குறையும். மே வந்து ஜூனில் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஜூன் ஒரு 3ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே வெயிலினுடைய தாக்கம் எப்படி சார் இருக்கு? இன்னையோட நிலவரப்படி வந்து உள் மாவட்டங்கள் 1 to 2 டிகிரி சென்டிகிரேட் வந்து அதிகமாக இருக்கு. இது நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து எதிர்பார்க்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கும், அதே மாதிரி 1 to 2 டிகிரி இருக்கும், நார்மலாக இருக்கும், ரைஸ் ஆகாது, நார்மலை ஒட்டி இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு நார்மல் வந்து இப்போ 40 to 42 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 10 days ஒரு 1 week அப்புறம் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிக்கும். சென்னை புறநகர் மாவட்டங்களை பொறுத்தவரையில வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கு. பக்கத்திலே கடற்கரை இருக்கிறதுனால நமக்கு அதிகமான வெப்பம் உணரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. ஸோ அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது இதே நேரம் தான், இதே மாதிரி தான். உள் மாவட்டங்களில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ரேஞ்சில் தான் வரும், 40 டிகிரி சென்டிகிரேட் தான் வந்து இருக்கும். ஆனால் 40 டிகிரி இருக்கும்போது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ கோஸ்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி அந்த காரைக்கால் அந்த ஏரியாக்களில் வந்து ஈரப்பதம் எப்போதும் அதிகமாக இருக்கும். ஈவன் மதிய நேரம் கூட மதிய வேளையில் கூட ஈரப்பதத்தின் தாக்கம் வந்து உங்களுக்கு ஒரு 70 to 80 டிகிரி சென்டிகிரேட் பெர்சன்டேஜ் போகும். இந்த காலையில் தான் போதும், மற்ற இடங்களில் 80% வந்து காலையில் இருக்கும். கோஸ்டலில் வந்து அந்த 70 to 80% இந்த ஈவினிங் நேரத்தில் கூட இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபீலிங் டெம்பரேச்சர் அதிகமாகும். அது வந்து இந்த ஒரு இந்த மாத எண்டில் வந்து ஆக்சுவலாக குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமாம். தென்மேற்கு பருவமழை எப்ப தொடங்க போகுது சார்? நமக்கு அரபிக்கடல்ல தொடங்கிருச்சுன்னு சொல்றோம். இப்ப கேரளா நிலப்பரப்புல எப்போது சார் தொடங்க போகுது? அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்போ இருக்கு? சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நார்மலாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் எங்களுடைய அனாலிசிஸ் படி வந்து ஜூன் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு மோஸ்ட்லி 3 or 4th ஜூனில் வந்து தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றி நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். எங்களுடைய டெல்லியில் கேட்டு, எங்களுடைய மெயின் ஆஃபீஸில் கேட்டு இது அனாலிசிஸ் பண்ணி என்னைக்கு ஆன்செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஓவராலா நமக்கு தமிழ்நாட்டில் குறையுமா சார்? குறையும். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆன்செட் ஆன உடனே மேகக்கூட்டம் வரும், மேற்குலேருந்து கிழக்கு மேகக்கூட்டம் வரும். மேகக்கூட்டம் வந்து வரும்போது உங்களுக்கு மேகக்கூட்டம் வந்து அந்த சன்னுடைய சன்லைட்டு பூமியை வரதை வந்து குறைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரெயின் வரும், அந்த மேகக்கூட்டத்தோட ரெயின் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தின் தாக்கம் குறையும். இந்த காவிரி படுகை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய நீரை நம்பிதான் விவசாயத்துக்கு இருக்காங்க. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையில மேட்டூர் அணை நிரம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தியா அது இருக்குமா? சவுத் வெஸ்ட் மான்சூன்ல வந்து பொதுவாக வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கொடுக்கும். ஸோ இந்த வருஷமும் நாங்கள் அதை எதிர்பார்க்கோம். ஏன்னா வந்து எல்னினோ இருந்தால் கூட நம்ம தமிழ்நாட்டினுடைய பகுதிகளை பொறுத்தவரையில் அந்த மழையினுடைய தாக்கம் வந்து குறையாது. ஸோ மேட்டூர் அணைகளில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனில். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் இயல்பை விட அதிகமாக இருக்குமா, இல்லை இயல்பா இருக்குமா, இல்லை இயல்பை விட குறைவாக இருக்குமா சார்? என்ன மாதிரியான ப்ரெடிக்டபிள் இருக்கு சார்? இந்த வருஷத்தை பொறுத்தல வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இயல்பை விட குறையாக இருக்க வாய்ப்புகள் அது. ஏன்னா எல்னினோனுடைய தாக்கத்தினால சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இயல்பை விட குறையாக இருக்கும் எங்களுடைய கணிப்பு. நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இந்த மாதம் லாஸ்ட்டில், இந்த மே லாஸ்ட்டில் வந்து அப்டேட் கொடுப்போம் சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய கணிப்பு. நீண்ட காலமா இந்த காலநிலையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எந்த விதத்துல மக்களை நேரடியா பாதிக்கிறதா மாறி இருக்குது சார்? காலநிலை மாற்றத்தினால பொதுவாக நமக்கு தெரிஞ்சது, நமக்கு ஃபீலிங் மக்களுக்கு தெரியுது வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது, இந்த குளோபல் வார்மிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த காலநிலை மாற்றத்தினுடைய எஃபெக்ட் இது எல்லா இடத்துலையும் வந்து இருக்கு.
வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. காலநிலை மாற்றம் வந்து மனிதர்களை பாதிக்கு, விலங்குகளை பாதிக்கு, மரங்கள் எல்லா உயிர்களையும் பாதிக்கு. ஏன்னா மெயின் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த குளோபல் வார்மிங்கில் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதனுடைய இம்பேக்ட் வந்து எல்லா உயிரினங்களையும் பாதிக்கிறது.